செலியன் கிட்ட ஜெனி மன்னிப்பு கேக்குறாங்க. கன்ஃபியூஷன்ல டார்ச்சர் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. என்ன ஜெனி, என்ன ஆச்சு சொல்லு. மாலினி கான்டாக்ட்ல இல்ல செலியா? மாலினி என்னையோட அழகா செலியா? அதெல்லாம் இல்லம்மா. அப்புறம் எப்படி செலியா? ஜெனி, அவ பேரு கூட என் வாயில இருந்து வராது. நைட் செலியா, நல்லா தூங்கு மாலினி. சாரி ஜெனி. என்ன தொடாத. இல்லையா, உன்னால அவளை மறக்க முடியல அவ்வளவுதானே? அப்படி இல்ல ஜெனி, திருப்பி அவ பேரையே பேசிக்கிட்டு இருந்தேல்ல, என்ன அறியாம அவ பேரு வாயில வந்து அது எப்படி வரும்? பிராமிஸா இனிமேட்டு சொல்ல மாட்டேன் ஜெனி, என்ன நம்பு. எழில் செலியனை சமாதானப்படுத்துறாங்க. பழனிசாமி வீட்டுல அவங்க அம்மா கிட்ட பழனிசாமி கேக்குறாரு, பர்த்டேக்கு சமைச்சதுக்கு பாக்யாவுக்கு பணம் கொடுத்துட்டீங்களா? கொடுத்தேன்டா. பாக்யா வேண்டான்னு சொல்லிட்டா. வேண்டான்னு சொல்லிட்டாங்களா? ஏன்? நீ அவளுக்கு நிறைய உதவி பண்ணிருக்கியா. இது அவ உனக்கு கொடுத்த பிறந்த நாள் பரிசாமா. 100 பேத்துக்கு சமைச்சிருக்காங்க. அந்த காசை எப்படி அவங்க பிறந்த நாள் பரிசுன்னு சொல்லுவாங்க? ஏதாவது சொல்லி கொடுத்துருக்க வேண்டியதானேம்மா. எனக்கு ஒரு யோசனை தோணுது. மேடம் ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் நானே இந்த காசை கொடுத்துட்டு வந்துடுறேனே. மாமா நானும் வரேன் மாமா. வாமாப்புல போலாம். ரெஸ்டாரண்ட்டுக்கு பழனிசாமியும் விமலும் போறாங்க. விமல் கேக்குறாரு பாக்கியா கிட்ட, வேற யாராச்சும் வீட்டுல இருந்து இருக்காங்களா உங்க கூட வேலை பாக்குறதுக்குன்னு கேக்குறாங்க. பழனிசாமி கேக்குறாரு, வேற யாரு இருக்கணும்னு நீ நினைக்கிற? எழில வேற வேலைக்கு போயிருக்கான்ப்பா. ஃப்ரீயா இருந்தா இந்த ஹோட்டலுக்கு வருவான். பாக்யாவோட போனை விமல் கேக்குறாரு. கேம் விளாடணும்னு சொல்றாரு. அதுக்கு பழனிசாமி ரொம்ப கெட்ட பழக்கம் அப்படின்னு சொல்றாங்க. இனியாவும் இந்த மாதிரிதான் போனை நோண்டிக்கிட்டே இருப்பான்னு பாக்யா சொல்றாங்க. ஆன்ட்டி அவங்க எங்க? காலேஜுக்கு போயிருக்காப்பா. காஃபி குடிக்கிறாங்க. போயிட்டு வரேன்னு விமல் சொல்லிட்டு போறாரு. பழனிசாமி சொல்றாரு, நீங்க நல்லா சமைச்சீங்க மேடம், நல்லா இருந்துச்சுன்னு எல்லாரும் சொன்னாங்க. எங்க சொந்தக்காரங்க ஒருத்தங்க அடுத்த மாசம் கல்யாணமா, உங்க நம்பர் கேட்டாங்க, நான் கொடுத்துருக்கேன் மேடம். அவங்க பணம் கொடுத்தாங்களாம், நீங்க வாங்கலையா? நான் எப்படி சார் வாங்க முடியும்? நீங்க எப்படி சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியும். நானா கணக்கு போட்டு எடுத்துட்டு வந்திருக்கேன் மேடம். மேடம் சார், எனக்கு நீங்க அவ்வளவு உதவி பண்ணிருக்கீங்க, அதுக்கெல்லாம் கணக்கு பார்க்க முடியுமா? நான் பிறந்த நாளைக்கு தானே சமைச்சிருக்கேன், அதுக்கு ஏன் சார் பணம் எல்லாம் கொடுக்குறீங்க? எனக்கு ஒரு ஆளுக்கு பண்ணீங்கன்னா ஓகே மேடம், 100 பேருக்குள்ள பண்ணிருக்கீங்க, வாங்கிக்கோங்க மேடம். சார், அன்புக்கு விலை பேசாதீங்க சார். நாளை பார்க்கலாம். இன்று